நாளை மறுநாள் தைப்பூச திருநாள். நாம் நினைக்கின்றோம் அது முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு மட்டுமா உகந்த நாள் பூசம்? இல்லை, அது சிவபெருமானுக்கும் உகந்த நாள்தான். மேலும் குரு பகவானுக்கும் உகந்த நாள்தான். தைப்பூசம் அன்று பௌர்ணமியும் வருகின்றது. ஆம், அனைத்து ஆண்டுகளிலும் தைப்பூசத்தன்று பௌர்ணமியும் இணைந்துதான் வருகின்றது. அதாவது அசுரர்களை வென்று தேவர்களை காப்பதற்காக முருகப்பெருமான் தன்னுடைய தாயிடமிருந்து வேலை வாங்கிய நாள் வெற்றி தரக்கூடிய நாளாகவும் கருதப்படுகிறது. மேலும் அன்று முருகனுக்கு காணிக்கையாக நேர்த்திக்கடனாக பால்குடம் சுமந்து செல்வதும் உண்டு. ஆம், அந்த பால்குடம் என்பது எதற்காக? எனக்கு நீ இதனை நல்ல விதமாக நடத்தி கொடுத்தாய், உனக்கு நாங்கள் எங்களால் இயன்ற நேர்த்திக் கடனை செலுத்துகின்றோம் என்ற கடன் கழித்த நிகழ்வு நிகழ்கின்றது. எனவே அன்று காது குத்துதல், மொட்டையடித்தல் போன்ற சிறப்பு நிகழ்வுகளும் இறைவனுக்காக படைக்கப்படுகின்றது. மேலும் இந்த தை மாதம் என்பது தெய்வீக மாதம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இது சிவனுக்கும் குருவுக்கும் உகந்த மாதம் என்று நாம் சொல்வதும் ஒன்றுதான். அதே போல இந்த 27 நட்சத்திரங்களில் 7ஆவதாக வரக்கூடிய பூசம் என்பது சிறப்புத்தான். அன்று பழனி, திருச்செந்தூர் போன்ற நமது முருகனுக்கு உரிய ஆலயங்களில் விரதம் இருந்து கால்நடையாக பாத யாத்திரையாக செல்வது பக்தர்களுக்கு வழக்கமாக உள்ளது. அதாவது இந்த உலகம் தோன்றிய முதலே இந்த பூசம் என்பது நமது தமிழோடு, தமிழ் மண்ணோடு உறவாடி கலந்த ஒன்று. அந்த தைப்பூச திருநாளில் நாம் முழுவதுமாக விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் அந்த கடைசி இறுதி 6 நாட்கள் மட்டுமாவது முருகனுக்கு நாம் 6 விளக்குகள் வைத்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு. அதாவது நமக்கு துன்பங்கள் இன்பங்கள் என்பது மாறி மாறி வரக்கூடியது தான். அந்த துன்பங்களை கடந்து செல்ல எனக்கு உடல் பலம், மனபலம் இரண்டும் தர வல்லா என்று அவனிடம் நாம் இறைஞ்சி வேண்டுவது தைப்பூசத்தின் சிறப்பு. அந்த முருகனை நம்பினோருக்கு என்றும் துன்பம் இல்லை என்பது நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒன்றுதான். அந்த அறிந்த ஒன்று அறியாத பலருக்கு செல்ல வைப்பதுதான் நமது நோக்கமாகும்.